சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இளவயது மாரடைப்பு மரணங்கள் வந்து அதிகமாயிடுச்சு. நான் சொல்லப்போகிற கருத்து எவரையும் பயமுறுத்துவதற்காக புரியுதல் வேணும். அது புரிஞ்சுக்கிட்டாங்க போதும் வச்சுக்கிட்டீங்க. கேட்கிற நேயர்கள் அனைவரும் 100 வருடம் வரை சொற்களித்து வர வேண்டாம். முதல்ல காடிகளை ஆரம்பிக்கும் பொழுது 70-80 வயது கடந்த ஆண் பெண்களுக்கு தான் ஹார்ட் அட்டாக் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆச்சுன்னா 70 60 ஆகி 50 ஆகி 40 ஆகி 30 ஆகி இப்போ 20 கூட வருது. ரொம்ப வருத்தமான செய்தியாக இருக்குது. அது முற்றுப்புள்ளி வைக்கிறது நேர்காணல் கூட நான் பயன்படுத்தணும்னு பார்க்குறேன். இந்த சிறு வயதில் இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்காரு. கல்யாணம் ஆன மகிழ்ச்சியாக இருக்கணும். சினிமா போகிறது எனக்கு சினிமானா ரொம்ப பிடிக்கும். சினிமா போகிறது மகிழ்ச்சி. ஏன் அப்படி இறந்துருக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ரத்த குழல் கொலஸ்ட்ரால் படிவதற்கு 100க்கு 100 காரணம் நீ மகிழ்ச்சியை இழந்து நேர்மறை எண்ணத்தை விட்டு எது வந்தாலும் அது படிந்து கொண்டே இருக்கும். ஆனால் அது படிவதற்கு குறைந்தது 12, 15, 20 வருடம் ஆகும். அப்போ இப்படி 22 வயசு 20 வயசில் இறக்குறாங்கன்னா அதை பாருங்களேன். முக்கியமான ஒன்று சொல்கிறேன். 2 மினிட்ஸில் ஸோ சடன் ஹார்ட் அட்டாக். ஸோ 3 தாங்க காரணம். நிறைய பேர் வந்து கேஸ் ட்ரபிள்னு சொல்லிட்டு வீட்டிலே அண்டாக் ஹார்ட் அட்டாக் கேஸ் ட்ரபிள் என்ன வெரி difference? இம்பார்ட்டன்ட். பாருங்களேன். மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் நம் இதயத்துக்கு நெருக்கமானவரும் இதய நல மருத்துவரும் பேராசிரியருமான வி சொக்கலிங்கம் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் சிவகுமார். சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இளவயது மாரடைப்பு மரணங்கள் வந்து அதிகமாயிடுச்சு. குறிப்பாக 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சென்னையில் புது மாப்பிள்ளை ஒருத்தர் தேட்டரில் படம் பார்க்கும்போதே ஹார்ட் அட்டாக்ல இறந்துருக்காரு. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்க. போனப்போ தேட்டர்லேயே அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மருத்துவ அறிக்கை வந்திருக்கு. என்ன ரீசன் சார்? அவருக்கு எவ்வளோ வயதுங்க? 24 25 வயது. நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் சொல்லப்போகிற கருத்து எவரையும் பயமுறுத்துவதற்காக புரியுதல் வேணும். அது புரிஞ்சுக்கிட்டாங்க போதும் வச்சுக்கிட்டீங்க. கேட்கிற நேயர்கள் அனைவரும் 100 வருடம் வரை சொற்களித்து வர வேண்டாம். அது சில கருத்துக்களும் சொல்லி இதெல்லாம் பண்ணுறேன். இந்த உயிரிழப்பு நான் கூட கேள்விப்பட்டேன். ரொம்ப வருத்தமான செய்தி. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முக்கியமாக மேக்ஸிமம் ஹார்ட் அட்டாக் இந்தியாவில் வந்து அமெரிக்கா ஐரோப்பாவை விட 4 மடங்கு, சைனாவை விட 10 மடங்கு, ஜப்பானை விட 20 மடங்கு இந்தியாவில் மட்டும். அதுலேயும் ஒரு அன்ஃபார்ச்சுனேட் திங் என்னென்னா 20லேருந்து 30 வயது ஆண் பெண்கள் 1 மணி நேரத்திற்கு 90 பேர் இறக்கின்றார்கள் இந்தியா முழுவதும். அப்படி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது பாருங்களேன். இன்னொன்று சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. நான் வந்து இப்போது எனக்கு 80 வயது ஆகின்றது. இது வரைக்கும் மாத்திரையே சொக்கலிங்க சாப்பிட்டதில்லை. 60 வருடம் என்னுடைய அனுபவம் கூட. முதல்ல காடிகளை ஆரம்பிக்கும் பொழுது 70-80 வயது கடந்த ஆண் பெண்களுக்கு தான் ஹார்ட் அட்டாக் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆச்சுன்னா 70 60 ஆகி 50 ஆகி 40 ஆகி 30 ஆகி இப்போ 20 கூட வருது. ரொம்ப வருத்தமான செய்தியாக இருக்குது. அது முற்றுப்புள்ளி வைக்கிறது நேர்காணல் கூட நான் பயன்படுத்தணும்னு பார்க்குறேன். புரிதல் தான் வேணும். உலகத்தில் 3 உயிர்கொல்லி நோய்ங்க. 1 ஹார்ட் அட்டாக், 2வது கேன்சர், 3வது ஆக்சிடெண்ட் இன்க்ளூடிங் ஃபால், சூசைட் எல்லாமே. அனைத்துமே நீ இன்று மனம் வைத்தால் 100க்கு 100 தடுக்க முடியும். அதே மாதிரி கிரியேஷன். இவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிறு வயதில் இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்காரு. கல்யாணம் ஆன மகிழ்ச்சியாக இருக்கணும். சினிமா போகிறது எனக்கு சினிமானா ரொம்ப பிடிக்கும். சினிமா போகிறது மகிழ்ச்சி. ஏன் அப்படி இறந்துருக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இவர் உள் மனதில் வந்து அவரை பேட்டி எடுத்திருந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தேன், என்ன நடந்திருக்குன்னு நான் கட்டாயம் சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி ஒரு விளக்கம் சொல்கிறேன் பாருங்களேன் அனைத்து நேயர்களுக்கும். இதான் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி அவனை சொல்லிடுறேன். இதுதான் இதயங்க. இதயம் வந்து ஒரு கையளவு இங்கே தான் லெஃப்ட் சைடில் இருக்குது. ஒரு நிமிடத்திற்கு 72 முறை துடிக்குது. ஒரு நாளைக்கு 1,00,000 முறை இடைவிடாமல் நான் வாழ்கின்ற 100 வருடம் கடந்து ஏங்க காத்து கொண்டிருக்கு. சப்போஸ் இதயம் பேச தெரிந்தால், நீ பேசுறது இதயம் உங்களோட, அது ஒன்று என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன் சிவகுமார். அது என்ன கேட்கும் ஒன்று? இதயத்தை நல்லா வேலை செய்யறதுக்கு அது பேசினா என்ன கேட்கும்னு நினைக்கிறீங்க? நீங்களே சொல்லுங்களா பார்க்க. ஆரோக்கியமாக பார்த்துக்கோ. ஆரோக்கியமாக பார்த்து நீ இல்லை அவ்வளோதான். அது சரி. அதுக்கு என்ன? அது கேட்கறது என்ன கேட்கும்? ஆரோக்கியமாக பார்த்தது நீ இன்ஸ்ட்ரக்ஷன், நீ வேண்டுது அவர்கிட்ட. அது ஒன்று என்ன கேட்கும்? நான் ஆரோக்கியமாக ஏங்கிறதுக்கு உனக்கு இதை செய்ய நான் செய்கிறேன் அப்படின்றதுக்கு என்ன கேட்கும்? உன்னோட நல்லா சாப்பிட, நல்லா எக்ஸசைஸ் பண்ணு, நல்ல
கரெக்டான உணவு, கரெக்டான எக்ஸசைஸ். இதான் உலகம் மொத்தம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நானே சொல்கிறேன் இதயம் கேட்பது ஒன்றே ஒன்று, நீ மகிழ்ச்சியாக மட்டும் இரு. அதான் எல்லா இடத்தையும் சொல்கிறேன் பாருங்க. இந்த சிம்பிள் பார்க்குறீங்கள, இந்த மகிழ்ச்சின்ற சிம்பிள் நீங்கள் வாயில் ஃபேஸில் வச்சுக்கிட்டீங்க வச்சுக்க, அந்த மகிழ்ச்சி என்ற உணர்வு இருந்தால் இதே 100 வருடம் நீங்கும். நான் வைத்திருக்கின்ற சொத்தோ பட்டமோ பதவியோ பணமோ எதுவுமே அது இதயத்தை காப்பாற்றாது. இதயத்தை காப்பாற்றுகின்ற சக்தி மகிழ்ச்சிக்கு மட்டும். நான் புரிஞ்சுக்கிட்டது ஒன்றுமே இல்லை. மகிழ்ச்சி நம்ம என்ன தெரியுமாங்க, என்டார்ஃபின் என்ற ஹார்மோன் சுரக்குது. என்டார்ஃபின் ஒன்று என்ன கேட்பாங்க சிவகுமார், வாட் இஸ் என்டார்ஃபின்? ஹாப்பி ஹார்மோன். இப்போ சிரிக்கிற நீ பார்க்கும் பொழுது கேட்குற நேரங்கள் சிரிக்கிறாங்க, மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னா உங்களுக்கு அனைவருக்கும் என்டார்ஃபின் சுரந்துடுச்சு. என்டார்ஃபின் என்பது நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க, மார்ஃபின்ட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களே, ஓபிஎம் மார்ஃபின். அது வெளியிலேருந்து போட்டுக்கொண்ட இன்ஜெக்ஷனோ சாப்பிடும் மருந்தாவோ சாப்பிட்டா அது உங்களுக்கு கொண்டு போயிடும். இப்போ அன்ஃபார்ச்சுனேட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அடிக்ட் ஆகிட்டாங்க. அது அனைத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அப்போ நான் மகிழ்ச்சி அந்த என்டார்ஃபின் கொடுக்குதுன்ற என்டார்ஃபின் என்ன தெரியுமாங்க, உங்கள் உடம்பில் சுரக்கின்ற எண்டோஜினஸ் மார்ஃபின் தான் என்டார்ஃபின். அந்த மார்ஃபினோட 10 மடங்கு எஃபெக்ட் உண்டு நீ மகிழ்ச்சியாக என்டார்ஃபின் ஹார்மோனை சுரக்க வைத்தால். ஸோ இறைவனும் இயற்கையிலோ உனக்குள்ளே சுரக்கின்ற சக்தியான என்டார்ஃபினை சுரக்க வைத்து கொண்டால் இதை 100 வருடம் மேலே கடந்தீங்க. எப்பொழுது அந்த மகிழ்ச்சியை இழக்கின்றாயோ அட்ரினல் ஹார்மோன் சுரக்குது. அது விளைவுகளை சொல்கிறேன் பாருங்களேன். இந்த ஸ்டைலில் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் இதுதான் இதய ரத்த குழாய். இது 2 மில்லிமீட்டர் இந்த மேக்னிமேவ் காட்டிருக்கு. இது இதயத்தில் ரத்த குழாயில் ரத்தத்துலேருந்து ஆக்சிஜன் இருக்கணும், சுகர் இருக்கணும், அதெல்லாம் தான் போய் இதய தசைகள் வேலை செய்யுது, இடைவிடாமல் வேலை செய்யுது. அது மிக முக்கியமாக கொலஸ்ட்ராலும் முக்கியம். ஸோ இதய ரத்த குழாயில் உடம்பில் இருக்கின்ற ரத்த குழாயில் ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் ஒன்று இல்லை என்றால் அடுத்த நொடி நம்ம இறந்துடுவோம். ஸோ நம்ம இயக்கி வைத்து கொண்டிருப்பது கொலஸ்ட்ரால். ஞாபகம் வச்சுக்கணும். அந்த கொலஸ்ட்ரால் மகிழ்ச்சியாக இருக்கின்ற வரை ரத்தத்தில் மட்டும் இருந்து கொண்டு உன்னை காப்பாற்றி கொண்டே இருக்கு. கொலஸ்ட்ரால் அதிகமானாலும் பிரச்சனை. அதிகமான இருந்தால் கூட இருக்கக்கூடாது, இருந்தால் கூட மகிழ்ச்சியாக இருந்தால் போய் இது புரிஞ்சுங்களேன். ஓகே, நீ மகிழ்ச்சியை இழக்கின்றாய், ஏதோ ஒரு காரணம், கிரானிக் ஸ்ட்ரெஸ், படிக்கணும், வேலை செய்யணும், ஃபேமிலியை ரைஸ் பண்ணணும், சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், கார் வாங்க, ஏதாவது நினச்சிட்டு இருக்கீங்களே, நீ நினைப்பு அனைத்து நீ ஸ்ட்ரெஸ்ஸாக நினைத்தால் நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்ட்டு ஒரு வேகம், வருத்தம், அழுத்தம், மன அழுத்தம், போட்டி புறம் எதாவது வந்ததுன்னா அட்ரினல் ஹார்மோன் சுரக்கு. அந்த நிலையில் என்டார்ஃபின் குறைந்து அட்ரினல் சுரக்கும் பொழுது கவனிங்கள் எல்லா நேர்களும் ரத்தத்தில் இருக்க கொலஸ்ட்ரால் இந்த வெள்ளையை பார்க்குறீங்களே சிவகுமார், அந்த வெள்ளையாக படிவது தான் கொலஸ்ட்ரால். ரத்த குழாயில் போய் படிஞ்சிடும் போய். ஸோ ரத்த குழாயில் கொலஸ்ட்ரால் படிவதற்கு 100க்கு 100 காரணம் நீ மகிழ்ச்சியை இழந்து நேர்மறை எண்ணத்தை விட்டு எதிர்மறை எது வந்தாலும் அது படிந்து கொண்டே இருக்கும். ஆனால் அது படிவதற்கு குறைந்தது 12, 15, 20 வருடம் ஆகும். அப்போ இப்படி 22 வயசு 20 வயசில் இறக்குறாங்கன்னா அதை பாருங்களேன். முக்கியமான ஒன்று சொல்கிறேன், இந்த ரத்த குழாயில் பாருங்கள் லைன் பார்த்திங்கன்னா சகப்பு பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக வேக்சி மாதிரி இருக்கும். அப்போ ரத்தம் சீராக போக முடியும். நீ அக்யூட் ஸ்ட்ரெஸ் வருது, எதுக்கோ கவலைப்படுற, ஏதோ இழந்துட்ட, உறவினர் இறக்குறாங்க, ஏதோ ஒரு டென்ஷன் வருதுன்னு வச்சுங்க, உடனே அந்த சின்ன கீறல் விழும். இதில் அந்த ரத்த குழாயில் லைனிங்கில் கீறல் விழுந்த உடன் இது பாருங்கள், எல்லா நேரங்களும் கவனிக்கணும். கீறல் ஒன்று வந்தவுடன் இந்த ரத்தம் ஒரு நிமிடத்தில் உறைந்து விடும். ஓகே, இந்த ரத்தம் உறையும் பொழுது 100% பிளாக் வந்துடுது இன்ஸ்டன்ட் 2 மினிட்ஸில். ஸோ சடன் ஹார்ட் அட்டாக் இதுதான் காரணம். அது வரும்போது என்ன ஆகுன்னா ரத்த குழாய் இப்படி இருக்க வேண்டியதில்லை, டென்ஷன் ஆகுதுங்க வச்சுங்க, அது வேகமாக சுருங்கும். ஸோ 3 தாங்க காரணம்: ரத்த குழாய் அடைப்படுதல், ரத்தம் உறைதல், ரத்த குழாய் வேகமாக சுருங்குதல். இதை 3ம் நீ 100க்கு 100 தடுக்க முடியும் மகிழ்ச்சி உணவில் இருந்துன்னா போதும். இது வரைக்கும் சொக்கலிங்க மாத்திரையே சாப்பிட்டதில்லை. அதாவது நேரில் சாப்பிட்றவங்க நிறைய நிறுத்திடாதீங்க, டாக்டர் ஆலோசனை பிறகு செய்யணும். நான் சொல்லுகின்ற கருத்தை 15 வயதுலேருந்து சொக்கலிங் மெடிசன் சேர்ந்ததுலேருந்து கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அது கடைப்பிடிக்க எல்லா இது ஒன்றும் கஷ்டமெல்லாம் ஒன்றும் கிடையாது. மகிழ்ச்சியாக இருக்குது, விலை கொடுத்து வாங்க போகிறோம். 1 கிலோ மகிழ்ச்சின்ட்டு போய் கடையில் நகை கடையில் வாங்க போகிறேன். மகிழ்ச்சின்னு உணர்வு தானே. ஹவ் யூ ஆர் கோயிங் டு அக்செப்ட். இந்த இவருக்கு என்ன ஆயிருக்கணும்னா என்னுடைய கெஸ், பிகாஸ் எவர் ஈவன் இன்ட்ராக்ட் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் தான் மெயின். சரி, இது ஒன்று கேட்கும்போது ஒரு நேரம் கூட கேட்டாங்க. கனடாவில் இப்போ சமயத்தில் போனேன். ரொம்ப எக்ஸஸ் ஹாப்பினஸ் ஒருத்தனுக்கு வந்தால் பாதிப்பு ஏற்படுமா?
எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ் ஒருத்தனுக்கும் வச்சுங்க. அந்த எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸும் அதிர்ச்சியாக மனதில் தோன்றினால் அதே ப்ராசஸ் கீழல் வந்து மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வரும். ஸோ எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ் அவன் ஸ்ட்ரெஸ்ஸை நினச்சிட்டானே போதும். ஸோ எந்த நிலையிலும் நீ பேலன்ஸாக வாழணும். எதுக்காக நான் சொல்ல வரேன், ஒரு 40 வருஷத்துக்கு முந்தி என் கிளினிக் எதற்கு ஒருத்தர் ஆட்டோ டிரைவர் 32 வயசு, ரொம்ப ஸ்மார்ட் ஃபெலோ, ரொம்ப வேண்டியவன தெரியும் அவனை. அவனுக்கு வந்து என்ன ஆச்சு, எந்த வியாதியும் இல்லை, அப்பப்போ எதை ஈஸி கூட எடுத்துக்கிட்டான் என்கிட்ட வரும்பொழுது. ஒரு தடவை அவனுக்கு லாட்ரி டிக்கெட் அப்போ இருந்தது 40 வருஷத்துக்கு முந்தி. அவனுக்கு 10 லட்சம் லாட்ரி டிக்கெட் விழுந்தது. அந்த செய்தி கேட்டு அதிர்ச்சியாக வந்து ஹார்ட் அட்டாக் இறந்துட்டான். எனக்கு காப்பாற்ற முடியல. இன்ப அதிர்ச்சி, இன்ப அதிர்ச்சியும் அது கூட எந்த நேரத்தில் வந்து அதுக்காக மகிழ்ச்சியோட சந்தோஷமாக இருக்க வேண்டாம்னு சொல்லலை. அதையும் நீ ஏற்றுக்கொண்டு அதிர்ச்சியாக மனதில் மாறக்கூடாது. ஸோ நடந்தது இதுதான் காரணம். கடன் வாங்கி இறந்துருக்காங்க, கடன் லாட்ரி சீட்ல 10 லட்ச ரூபா அடிச்சு இறந்துருக்காங்க. அந்த எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ் ஷாக் ஆகிடுது அவருக்கு. ஷாக் ஆச்சுன்னு அதிர்ச்சி ஆகும் பொழுது அவனுக்கு தெரியல, உடனே அது கீழல் வருது. பொதுவாகவே கார்டியாக் அரெஸ்ட்னு சொல்றாங்க, ஹார்ட் அட்டாக்னு சொல்றாங்க. ரெண்டும் ஒன்று தானா, ரெண்டும் வேற வேறையா? பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்ன்றது வந்து மெக்கானிக்கல். ரத்த குழாய் வந்து அடைப்படுது, இதய தசைகளுக்கு இப்போ ரத்தம் குறையுது, ஒரு மசில் வந்து இறந்துடும், அதுதான் ஹார்ட் அட்டாக். மயோகார்டியல் இன்ஃபார்க்ஷன், மாரடைப்புன்னு தமிழில் சொல்கிறோம். மாரடைப்பு. கார்டியாக் அரெஸ்ட் வந்து ஹார்ட் சைலண்ட் பகுதி எலக்ட்ரிக்கல். 72 முறை துடிக்கிறதுல டக்குன்னு ஹார்ட் நின்றுடுச்சுன்னா டெத் ஆகிடும். ஸோ எனி டிசீஸ் எப்போ டிக்ளேர் பண்ணுவோம், ஒருத்தனை இறந்தான்ட்டு கார்டியாக் அரெஸ்ட் ஆன பிறகு தான் டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ கார்டியாக் அரெஸ்ட் எல்லா வியாதிகளுக்கும் எண்டு வந்து கார்டியாக் அரெஸ்ட். ஆனால் அது மெயின் காரணம் ஃபார் கார்டியாக் அரெஸ்ட் ஹார்ட் அட்டாக். ஓகே, கார்டியாக் அரெஸ்ட்டுங்கிற போது நம்ம காப்பாற்றவே முடியாது. இல்லை, கார்டியாக் அரெஸ்ட்டும் கரெக்டான டைமில் வந்தால் வச்சுக்கோ, ஆனால் மேசிவ் அட்டாக்னா காப்பாற்ற முடியாது. ஓகே, அரெஸ்ட் கார்டியாக் அரெஸ்ட் வருது அட்டாக்னால உடனே வந்து ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன், கார்டியாக் மசாஜ், சிபிஆர் பண்ணுவேன், கார்டியோ பல்மனரி ரெசிஸ்டேஷன், உடனே மசாஜ் பண்ணி மவுத் டு மவுத் ரெஸ்பிரேஷன் கொடுத்து உடனே டாக்டர் பண்ணி அந்த இடத்துல ரிவைவ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுவும் எல்லாருமே சிபிஆர் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கிறேன். மேசிவ் அட்டாக்னா அது எப்படி சார், அது என்ன ரீசன்? என்னதுன்னா இப்போ வந்து இதயத்தில் வந்து 2 ரத்த குழாய் இருக்குது. முக்கியமான ரத்த குழாய், மெயின் ரத்த குழாய் அடைப்புன்னு வச்சுங்க. அந்த மசில் இன்வால்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதை பாருங்களேன், உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இதுதான் இதய தசைகள். இதான் இது சின்ன கோடு மாதிரி இருக்குதான் இதய ரத்த குழாய். சப்போஸ் இந்த அடைப்பு மெயின் மசில் இருந்தால் எல்லா மசிலும் டெத் ஆகிடும். ஸோ அந்த மேசிவ் அட்டாக், மைல்டு அட்டாக் வந்து ரத்த குழாயில் எந்த இடத்தில் பிளாக் இருக்கிறத பொறுத்து. சப்போஸ் இந்த பிளாக் கீழே இருந்து வச்சு சின்ன மசிலில் மைல்டு அட்டாக் யூஸ்வலாக அதுலேருந்து சேவ் ஆகிடும். பட் மேசிவ் அட்டாக் அந்த ஆரம்பத்திலே அயோட்டாலேருந்து வர ரத்த குழாய் ஆரம்பத்திலே பிளாக் ஆச்சுன்னா மேசிவ் அட்டாக். இன்னொன்று சொல்கிற பார்த்தீங்கன்னா இன்ன விலைக்குங்க சிவகுமார் 100 ஹார்ட் அட்டாக் பார்க்குறேன் இந்தியாவிலேயே உலகத்தில் எங்கேயுமே சரி, 30% அவர்களை காப்பாற்றவே முடியாது. சடன் கார்டியாக் டெத், அதே இறந்து 1 நிமிடம் 1/2 நிமிடத்தில் இறந்துடுவாங்க. ஆனால் 70% பழிச்சுறாங்களே, அவங்க தான் டாக்டர்கிட்ட வந்து நாங்கள் காப்பாற்ற முடியும் தவிர வந்துட்டால் காப்பாற்றிடலாம். ஸோ அந்த 30% சடன் டெத் எவ்வளோ நேரத்துக்குள்ள ஹாஸ்பிட்டல் இருப்பாரு. 30% சடன் கார்டியாக் டெத்தை தடுக்கணும்னா நான் சொல்ல போகின்ற தடுப்பு முறைகள் தான். சரி, அட்டாக் ஒருத்தர் வருது, இறக்கலை ஒன்றும், உடனே அவங்க வந்து தானாக போய் பைக் ஓட்டிக்கிட்டோ கார் ஓட்டிக்கிட்டோ சைக்கிள் ஓட்டிக்கிட்டோ அவங்க ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது. உடனே என்ன சொல்கிறேன் நேயர்களுக்கு, நீ சொல்கிறதுக்காக கேட்குறேன், எக்கோஸ்பிரின் ஒரு மாத்திரைங்க 325 மில்லிகிராம் தண்ணீர் போட்டு குடித்து விட்டு 108 ஆம்புலன்ஸ் நம்பர், நம்ம நேஷ்னல் கோட் நம்பர் ஆம்புலன்ஸ் 108 நம்பர் போனால் 15 மினிட்ஸில் வந்துட்டால் அதில் தான் நீங்கள் போகணும். இப்போ இன்டென்சிவ் கேரோட இருக்க ஆம்புலன்ஸ்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ப்ரைவேட்டெல்லாம் இருக்குது. நீங்களே டாக்டர் ஆகி அது கேஸ் ட்ரவலாக இருக்குமா தசை வலியாக இருக்குமா நினச்சி நீங்கள் ஏமாந்துடக்கூடாது. ஏன்னா கோல்டன் ஹவர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 1 ஹவருக்குள்ளே 6 ஹவர்ஸ்க்குள்ளே போயிட்டீங்கன்னா கட்டாயம் உங்களை காப்பாற்ற முடியும். 1 ஹவர் சார், 1 ஹவர் போய் ரீச் ஆயிடும். ஓகே, அதுக்குள்ளே இந்த மாத்திரையை சாப்பிட்டா 20 மினிட்ஸில் ஆஸ்பிரின் சொன்னேன் இல்லைங்க, 320 வச்சுக்கிட்டா நல்லது. வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த கிளாட் ஆகுதுன்னு சொன்னேன்ல, 20 மினிட்ஸில் அந்த கிளாட்டை கரைச்சிடணும். அந்த ஆஸ்பிரின் மாத்திரை கிளாட்டை கரைக்கின்ற சக்தி உண்டு. அது எவ்வளோ நேரம் சார் அதோட இது இருக்கும்? அது எஃபெக்ட் இருக்கும். உதவி போட்டு கரைஞ்சிடுச்சுன்னா அதுக்குள்ள ஹாஸ்பிட்டல் போயிட்டு பாருங்க, அதுக்கு கண்டினியூஷன் ஆஃப் ட்ரக்ஸு. பட் சொன்ன ஒரு டிவியில் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பேஷண்ட்டு எப்போல்லாம் வலின்னு வருது அப்போல்லாம் ஆஸ்பிரின் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தார். அப்படி கிடையாது,
ஒரு வந்தால் போயிட்டு டாக்டர்கிட்ட கம்பெனியில் நீங்கள் செக்கப் பண்ணிவிட்டு அதை இதயத்தினாலவா இல்லையான்னு சொல்லி இதயத்தோட அடைப்புன்னா அதை கட்டாயம் குணப்படுத்திட முடியும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கேஸ் ட்ரபிள்னு சொல்லிட்டு வீட்டிலே இருக்காங்க இல்லையா? அண்டாசிட் ஹார்ட் அட்டாக்கு கேஸ் ட்ரபிளுக்கு என்ன வெரி difference? இம்பார்ட்டன்ட். பாருங்களேன், மாரடைப்பு மார்பிள் அடைப்பு மாதிரி இருக்கும். அந்த அடைப்பு வந்தோடனே என்ன தெரியுமா, அழுத்தமான வலி தாங்கவே முடியாது. Okay. உடனே கைக்கு வலி பரவும், மரத்து போகிற மாதிரி இருக்கும். வலியே போகும். லெஃப்ட் ஷோல்டர் லெஃப்ட் இருக்குது, அது ரைட்டில் கூட போகலாம். அப்படியே கைக்கு பரவலாம், சுண்டு விரல் கூட அந்த வலி போகலாம், முதுகு போகலாம், வயிற்றுக்கு எல்லாமே நினச்சிப்பா அந்த கேஸ் ட்ரபிள். இதே வந்து இது நெஞ்சில் எரிச்சல் மாதிரி கூட ஒரு ஹார்ட் பாயிண்ட் கேஸ் ட்ரபிள் நினைக்கக்கூடாது. இந்த ரேடியேஷனால சர்வைக்கல் ஸ்பாண்டோசிஸ், இந்த ஷோல்டர் பெயின், ஆர்த்ரைட்டிஸ், தசை வலியோ நரம்பு வலியோ கேஸ் ட்ரபிள் நீங்கள் ஏமாந்து விடக்கூடாது. ஒரு டாக்டர் தான் போடணும். உடனே அப்போ என்ன ஆகும் தெரியுமா, ஒரு படபடப்பாக இருக்கும், வேர்வை வரும், உடனே அந்த மயக்க மாதிரி வரும், மூச்சுத்திணறல் வரும். எல்லாம் வந்து அடிஷ்னல் ஃபேக்டர்ஸாக நினச்சி. இதில் இம்பார்ட்டன்ட் கேள்வி என்ன தெரியும், ஆல்ரெடி ஒருத்தர் கேஸ் ட்ரபிள் இருக்குது, ஆல்ரெடி சர்வைக்கல் ஸ்பாண்ட் ஆர்த்ரைட்டிஸ், அவங்களுக்கு இந்த வலி வந்தால் ரொம்ப கஷ்டம். ஓகே, தெரியாது. அப்புறம் உடனே டாக்டர்கிட்ட தான் போகணும். இப்போ இந்த டிஸ்கிரைப் பண்ணல, 100 பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னு வச்சு, 90 பேருக்கு இந்த சிம்டம், 10 பேருக்கு சைலண்ட்டாகவே இருக்கும், தெரியவே தெரியாது. அதுதான் சார் கேள்வி. இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா முதல் அட்டாக் வந்து போனதே தெரியாது, நார்மலாக இருப்பாங்க. ரெண்டாவது அட்டாக் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஏற்கனவே ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்து டாக்டர் சொல்லுவாங்க. அப்போ தான் தெரியும். அது என்னன்னா சைலண்ட் ஹார்ட் அட்டாக் எப்படின்னா 10% காரணம் 80 வயதுக்கு மேலே அட்டாக் வலி தெரியாது நிறைய பேருக்கு. சர்க்கரை வியாதி இருந்தால் தெரியாது, ஆல்கஹால் குடிக்கிறவங்களுக்கு தெரியாது, தூக்க மாத்திரை சாப்பிட்டு பழக்கமானவங்களுக்கும் சைலண்ட் தான் வரும். ஸோ சைலண்ட் அட்டாக் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும், வெரி வெரி கேர்ஃபுல். அன்லெஸ் அது டெலிக், ஆனால் பெயினே இருக்காது. இப்போ என்கிட்ட வராது பேஷண்ட்டு, மருந்தெல்லாம் கொடுக்குறேன், நல்லா ஆயிடுச்சுன்னு கேட்டால் இல்லைங்க அப்போவே நல்லா தானே இருந்துன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு நாங்கள் தான் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து வராதபடி தடுக்கணும், மிக முக்கியம். வேற என்ன அறிகுறிகள் சார் வரும் ஹார்ட் அட்டாக்? ஹார்ட் அட்டாக் வந்து சொல்ற மாதிரி மார்பிள் வலி வரும், கையில் பரவும். நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணிவிடுவாங்க, ஆர்த்ரைட்டிஸ் நினைப்பாங்க, இது வரும். சில பேர் இந்த ஃபஸ்ட்டு டைம் வந்து அட்டாக், மேசிவ் அட்டாக் வந்து என்ன ஆகுது தெரியுமாங்க. இப்போ நம்ம நண்பர் ஒருத்தர் வந்துட்டாருன்னு சொன்னீங்க, நீங்கள் நிறைய நியூஸில் பார்த்துருக்கீங்க. ஒருத்தர் டென்னிஸ் விளையாடும்போது வளர்ந்துருக்காரு, ஜிம்மில் பண்ணும்போது இறந்துருக்காங்க, ஒரு கல்யாண வீட்டில் டான்ஸ் ஆடும்போது இறக்குறாங்க. இதெல்லாம் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கணும். இதெல்லாம் செய்கிறதெல்லாம் என்டார்ஃபின் சுரக்க வைக்கணும். ஆனால் டென்ஷனோட பண்ணீங்கன்னா அட்ரினல் சுரக்க ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆமாம், ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜிம்முக்கு போகிறாங்க, இவன் மாணவி ஒருத்தி அப்படி தான் இறந்துட்டாங்க. 25 வயது தான், 26 வயது, கல்யாணம் கூட ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. 1 கிலோ குறையணுன்ட்டு 6 மணிக்கு போயிருக்காங்க ஸ்டூடெண்ட்டு. 1 கிலோ வெயிட்டை குறைகிறதுக்கு 6 மணிக்கு போனவங்க, டைம் ஃபிக்ஸட் ஆகிப்போச்சு. அதில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு ஃபோன் கால் வருது, அதை அட்ரஸ் பண்ணுறாங்க, அதுக்குள்ளே டைம் ஆகிடுது. அந்த மகிழ்ச்சியை கொடுத்து வெயிட்டை குறைக்கணுன்றதுக்கு எமோஷன் ஆகிட்டாங்க. உடனே ஆத்திரத்தோட, ஆவேசத்தோட, அவசரத்தோடு அதை பண்ணும்பொழுது சீக்கிரம் குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு இது, அது எது இருந்தாலும் அந்த என்டார்ஃபின் அட்ரினல் சுரந்தால் கீரல் வந்து அட்டாக் வருது. அந்த பெண்மணியை டாக்டர்ஸ் காப்பாற்ற முடியல. நிறைய பேர் ஜிம்மில் போய் நமக்கு வேண்டிய எக்ஸசைஸ் தான் பண்ண தவிர ஓவராக பண்ணக்கூடாது. ஓவராக பண்ண இது மாதிரி ஸ்ட்ரெயின் ஆகிடும். அது மாதிரி ஞாபகம் வச்சு ஜிம்முக்கு போகிறது தப்பு இல்லை, ஜிம்முக்கு போகிறது லிமிட்டோட ரொம்ப நல்லது. எக்ஸசைஸ் ரொம்ப நல்லது. இன்றைக்கி நான் 8வது மாடியில் இதயத்தில் தலைவராக இருக்கிறேன். இந்த சொக்கலிங்க 8 மாடி தொழிலுக்கு ஒரு முறை கூட லிஃப்ட்டை பயன்படுத்த மாட்டேன், நடந்து தான் போவேன். என் ஸ்டூடெண்ட்ஸ் 2வது மாடியில் மூச்சு வாங்க, இல்லைப்பா நீ லிஃப்ட்டில் வாப்பான்னு சொல்லிவிடுவேன். அது பழக்கத்தினால நான் பண்ணிகிட்டு இருக்க முடியும். புதுசாக ஒரு லிஃப்ட் மேன் வந்தான் சரவணன்ட்டு, சார் லிஃப்ட்டில் வாங்கலைன்னா ஏன்பா தொந்தரவு பண்ணுறேன், லிஃப்ட்டில் வாங்க சார், மேலே சீக்கிரம் போயிடலாம் வேணும். ஸோ மேலே சீக்கிரம் போகக்கூடாதுன்றதுக்காக தான் நான் உடற்பயிற்சி, உணவு எல்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக தான் வச்சுக்கிறேன். ஸோ அதே போல் குறிப்பாக கோவிட் வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய மரணங்கள் வந்து வேக்சின் போட்டனால வருது அப்படின்னு ஒரு மித்து அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய பேர் வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க இன்னும். அது உண்மை தானே சார்? அது முக்கியமான கோவிடுடைய இன்ஃபெக்ஷனாலவோ கோவிடுடைய வேக்சினாலவோ